வணக்கம் மதர், வெல்கம் பேக் டு மை அம்மாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு மறுபடியும் ஒரு சண்டே vlog தான். நான் வந்து குக்கிங் கேர்ள், என் சகோதரி வந்து கேமரா விமன், எங்க அம்மா பின்னாடி வந்து தேங்காயை இளநீரை வந்து வெட்டின்னு உட்காந்துன்னு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து போன சண்டே மாதிரிலாம் இல்லை, தட்டப்புட்டலாம் சிம்பிளா மட்டன் குழம்பும் சிக்கன் ஃப்ரை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ மட்டன் குழம்புக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மட்டனையுமே வந்து மட்டனையுமே வந்து வேக போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை ஊற்றிடுவோம். அது காஞ்சிட்டு இருக்கிற கேப்ல நல்லெண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கணும், அப்போதான் வந்து டேஸ்ட் வரும். இப்போ வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு நான் சொல்றேன், காட்டு. வாயில வர எனக்கு கொஞ்சம் புண்ணாயிடுச்சு. ஓகே, வாயில புண்ணு. 2 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு. இது வந்து சோம்பு, ஸ்டார் அனீஸ். கடவுள் படைப்பினில் மிகவும் அருமையாக அழகாக உள்ளது இந்த ஸ்டார் அனீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த பே லீஃப், இஞ்சி பூண்டு விழுது, புதினா இலைகள். இது நான் தான் அரைச்சேன், எல்லாமே நான் வந்து என் தங்கச்சிக்கு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, எப்படின்னா லைக் இஞ்சி பூண்டு விழுதும், மஞ்சள் தூளும், அப்புறம் எங்க அம்மாவோட மசாலா தூளும், அதாவது குழம்பு மிளகாய் தூள். இது தூக்கி அடுப்புல வை. இண்டக்ஷனை ஆன் பண்ண, அரிசியை கழுவணும். புகை வருது, ஆவி. இப்ப வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோம். தண்ணி பட்டுருச்சு போல. ஆமா ஆமா, இதுல இருந்துருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியல. கட்டு கீழே இருக்கும் பார்த்து. அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூட கண்ணி இரு நான்வெஜ் கரண்டி எடுக்கிறேன். தாரிக்கா வந்து என்றும் உசார் பச்சடி. உசார் பச்சடி. ஆமா, இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் போட்டுடுது இதுவே போட்டுச்சு. நம்ப மாட்டீங்க, இதை பாருங்க என்ன உஷார் பத்திரியா இருந்தா கூட பதம் பாக்குதுப்பா. எப்பயுமே, இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே. இதனாலதான் எனக்கு காண்டாவுது. காண்டு காண்டு. நான் என்ன பாம்பு என் தங்கச்சி பச்சை மிளகாய் வதக்க கூட மாட்டா, போய் வதக்க போ பக்கத்துல. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடடா, தெரிச்சு ஓடுது. இன்னைக்கு எந்த கமெண்ட்டும் சொல்லாம இருக்கு, அதிசயமா. இன்னைக்கு போடாம இருந்தா அதிசயம். வெங்காயம் வந்து செவந்து வந்தாகி விட்டது. ஸோ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு உள்ளது. அரைக்க வேண்டியது ஏற்படுமோ? இல்ல இல்ல, ஆகாது, அவ்வளவுதான். இது வந்து அப்படியே வந்து சிக்கனாக்கி இருக்கு. ஸோ சிக்கன் ஃப்ரைக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். ஃபுல்லா தான் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. சொல்லவே இல்லையே. குஞ்சு பார்த்தியா? அடுத்தது போடு. கைலுக்கு தேவையான அளவு. உனக்கு இந்த கவலையே தேவையில்லம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. சூடு அதுலயே வச்சுட்டேன் பாருங்க. ஆனா ஆவி அடிச்சு கிச்சன்ல இறங்குனாங்கன்னா ஒரே கலவரமா இருக்கும். அவன் இன்னும் சிரிக்கான், ஜவந்து போச்சு. கரண்டி அதுலயே வச்சுட்டல, ஆவி அடிச்சிருச்சு. உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கழுவுறதுக்கு அப்புறம் தான் உனக்கு சூடே வந்தது. இல்ல, இந்த இடத்துல பிடிச்சப்போ எனக்கு அவரு சூடு தெரியல, கொஞ்சம் இறக்க பிடிச்ச மாதிரி கட்டாருல எரியுது. ஐயே, குழந்தை தொலைட்டாத விடு. இப்ப என்ன பண்ணுவேன், தொலைட்டு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. தொலைட்டியா? அப்படியே மட்டன் எடுக்கும். இது வர மட்டன் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டேன். எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து சேதாரம் ஆகாது. இப்ப இது வந்து 6 நாளும் பரவாயில்ல. இங்க பாருங்க, குண்டா எங்க நிக்குது பாருங்க, பாதி குண்டா வெளியில நிக்குது. கொஞ்சம் தான் இருக்கு. என்னத்தான் சொல்ல நானு. எந்திரிச்சு மட்டன் வேக வச்சுட்டோம். அங்க தண்ணி கொச்சிச்சு. இது போடு அரிசி. ஓகே, நான் போடுறேன். ஏன்னா அதுக்கும் அரிசி. சோ வீடியோ வந்து சஜெக்ட் பண்ணிட்டு தான் அரிசி, இல்லைன்னா வந்து நம்மளால
அதுவும் கையில என்ன தெரிச்சு காயப்படுத்தாததுன்றது கிச்சன்ல என்ன எதுவுமே இல்ல. உன் நகை கூட தான் உன்னைய காயப்படுத்துது. ஆமா. நேற்று நான் கிழிச்சுக்கிட்டேன். என்ன பண்றது, எல்லாரும் என்னது அந்த அழகான டைலாக் தான் ஞாபகம் வரும். எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா? என்னது, ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், நியூ ப்ராப்ளம். அங்க ஊத்துது வேர்வை, சீக்கிரம். எங்க அக்கா மட்டனை போடுன்றா. மட்டனை போட்டா என்னால கிளற முடியாதுன்றது அவளுக்கு தெரியாது. கை வராத கலை, அதுக்கு கை வந்த கலை இல்ல. இதேதான் கேளு. கொஞ்சமா வந்து அது வந்து கலருக்காக என்னதான் நம்ம அது போட்டாலும் குழம்பு மிளகாய் தூள் எங்க அம்மா அது போட்டா மஞ்சள் கலர் மாதிரி மாறி போயிடும். அதனால அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது அது போட்டோன்ற காரணத்துக்காக இதை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன், அது 3/4 ஸ்பூன், இது 1 ஸ்பூன். காரத்தை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னாடி, இது எவ்வளவு போட? 1 போடு. 1. இந்த ஸ்பூன் என்னன்னா எனக்கு ஒரு கணக்கு வராது. ஏக்கு தோசிந்தா. ஆமா. போடு. அவ்வளவுதான். இதுதான் வந்து 1.5 ஸ்பூன். பார்க்க 2 மாதிரி இருக்கும், ஆனா தட்டி இருக்கு. அடுத்தமேட்டு இது வந்து எங்க அம்மாவே வந்து அரைச்ச கரம் மசாலா. கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே ஒண்ணே ஒண்ணு. ஓகேவா? இது நீ அதுல போடல, கொஞ்சோண்டு. ஆனா எங்க அம்மாவுக்கு நிறைய போட்டா ஃபிளேவர் பிடிக்காது. எனக்கு இது போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லா வைப்பா, நல்லா கொதிக்கட்டும்பா. நீ இப்பவே அடக்கிட்டா எப்பப்பா கொதிக்கிறது? இப்ப இது போட்டோம் இல்லையா, இப்ப இது கலர் எனக்கு காட்டு. எங்க அக்கா ஒரு லூஸ், திடீர்னு இது எடுத்து போடணும், அதை எடுத்து போடணும். போட்ட கொஞ்சம் தண்ணி கொட்டிச்சு. எப்பவுமே சொட்டி தான் போடுவேன். சொட்டி பாத்துட்டீங்களா? இது வந்து மட்டனை வந்து குக்கர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கே எனக்கு கை விட்டு போச்சு. நீ கலர் மேமே வந்து வேலை வாங்கியே டார்ச்சர் பண்றாங்க. சண்டே நாளும் வேலை, மண்டே நாளும் வேலை, வேலை வேலை வேலை, என்னைக்கு பார்த்தாலும் வேலை. மத்தவங்களாம் மட்டும் எப்படி வெளியில போறாங்கன்னு தெரியலையே. இப்போ வந்து போறவங்க எல்லாம் நிறைய பேர் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த குக்கிங் வீட்டுல ப்ராப்ளமே இருக்காது. வெளியில நம்ம போறோம்னாலே கண்டிப்பா வீட்டுல சமைச்சிட்டு இருந்தோம்னா வீட்லயே தான் உட்காந்துட்டு இருக்கணும், போக முடியாது. அப்படின்னு நம்ம சோத்து மூட்டை கட்டி எடுத்துட்டு போறோம். பரம்பரை எங்க பரம்பரை சோத்து மூட்டை பரம்பரை. என் தங்கச்சி இங்க சாப்பிடுவா, 2 இட்லி தான் சாப்பிடுவா. கிளம்பும் போது அவருக்கு வந்து சாப்பாடு பிடிக்காது. இங்க 2 இட்லி சாப்பிடுவாங்க. பண்ணக்கூடாது, எங்க ஊரை விட்டு பக்கத்து ஊர்கிட்ட போக கூடாது. டப்பா தர எதனா ஸ்நாக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், அந்த வாய்க்கு வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா தூங்கிடுவா. நாங்க மோஸ்டா கோவிலுக்கு தான் போவோம், எங்கேயும் வெளியில எங்கேயும் சுத்த மாட்டோம்னு வச்சுக்கோங்க. கோவில் போகும்போது தூங்கக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப வந்து என் தங்கச்சிக்கு வந்து என் தங்கச்சி சொல்றாமா, எனக்கு மிச்சர் வாங்கி கொடுத்துருமா, குறைச்சிட்டே வரேன். அது எதனா வாங்கி கொடுத்தாதான் போட்டாதானே வந்து தூக்கம் இருக்க முடியும். ஆமா, கலரிட்டியா? அந்த மாதிரி ஆளு என் தங்கச்சி. கேட்டகரி சிம்ல வச்சு வேக வைக்கணுமா? இல்ல கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்படியே. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வேக வச்சாச்சு. மட்டன் தண்ணியை வந்து இதுல ஊத்திட்டோம். கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தணும். இதையே கழுவி குடிச்சு ஊத்துவேன். ஆமா, நான் குடிச்சு தரேன். இப்ப வந்து தண்ணி புடிச்சு கொடுத்துட்டா எங்க அக்கா. இதேதான் வந்து சாயங்காலம் தோசைக்கும் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு தான் தண்ணி பிடிக்க சொன்னேன். இல்லைன்னா என்னால வந்து சமைக்க முடியாது. திரும்ப நம்மளால சமைக்க முடியாது. இப்ப இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொன்னதுக்கு காரணமே வந்து இரும்பி இந்த அடுப்பாங்கரைக்குள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஊத்து அவ்வளவுதான். அடுத்து நாங்க வந்து சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா பூஜை செய்ய போயிட்டாங்க. அம்மாவை கவர் பண்ணு. அம்மா விளாக்ல பாவம் அம்மாவே காணும். என்னம்மா பண்ற? விளக்கெல்லாம் ரெடி பண்றேன், சாமி கும்பிடணும், முழு போறேன். சரி, ஏன்னா நான்வெஜ்க்கு முன்னாடி எங்க அம்மா எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ சிம்மா பண்ணிட்டு தேங்காயில வந்து கஸ்கஸ் கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்பு, இது 2 போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். அதை போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கணும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அவ்வளோதான். அது மட்டுமா? டேஸ்ட்
இங்க வந்து என்னோட ஜிகன் பிரைட் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மசாலா எல்லாம் போடணும் இல்லையா? இது போடு, இது போட்டு அது நல்லா அது லிக்விட் வரணும். லிக்விட் இல்ல, தண்ணி. தண்ணி தாண்டி போடணும். நல்லா சலசலன்னு கொதிக்குது. பக்கத்துலயே என் தங்கச்சியோட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நீ யூடியூப் பேசுறியா இல்ல வந்து பள்ளிகளில் பாடம் கற்பிக்கிறாயா? என்னை பார். ஏன் வந்து எப்படி பேசினாலும் உனக்கு ப்ராப்ளமா இருக்கு. நான் என்ன பண்ண? ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம். அண்ட் என் சகோதரிக்கு ஒரே ப்ராப்ளம், அது நானா. இப்பதான் வந்து நான் வந்து ஸ்லோவா பேசினேன், அதுக்கே கமெண்ட் பண்ணுச்சு. இப்ப கொஞ்சம் வந்து கரெக்டா பேசினா அது வந்து பாடம் சொல்லி கொடுக்குறியான்னு கேக்குது. வணக்கம். குழம்பு கொதிச்சிச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சிச்சு, கொத்தமல்லியும் போட்டாச்சு. க்ளோசிங் இட். முடிஞ்சிருச்சு. 4 பீஸ் ஃபிஷ். போர் இல்ல, 4 வகையில மீன். அது வந்து எங்க அக்கா வந்து ஏதோ புளி கிளி எல்லாம் போட்டு ஊற வச்சு வறுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னான். சரி என்னமோ பண்ணிக்கோ, இது மட்டும் என்னத்த குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி விட்டாச்சு. அங்க வந்து என்னோட சிக்கன் வேகுது. நீ என்ன இங்கேயும் அங்கேயும் ஆட்டின்னு இருக்கு? துணி கூட சிக்கனோடது துணி எடுக்கணும். ஆவி எடுக்கும். ஆவி எடுக்கணும். ஆவி அடிக்கும். ஆவி அடிக்க எடுக்கணும். அப்பா கட்டு எடுக்கணும். எஸ், கை ஒரு நாள் வெந்து போச்சு எனக்கு. ஆவியால தானே. ஆமா. சரி அவ்வளவுதான். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்க அதுதான் வந்து கப்பு பிள்ளை. நாங்கெல்லாம் வந்து சுத்தமான வந்து என்ன சொல்றது, எங்க டாடி சொல்லுவாரு மடி 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 என்ன தொடாதடா, மடிடா நானு. அப்பதான் என் தங்கச்சி வந்து அப்படி பண்ணுவா. அதாவது குளிச்சுட்டு பூஜை பண்ணிருப்பாரு. நாங்க வந்து குளிக்காம எழுந்து வந்திருப்போம். ஆடுடா நீ அப்படின்னு ஒரு தொட்டா இப்படிதான் தொடுவான். இப்ப தொடுவான் ஆடுடா நீ அப்படின்னு. இப்ப நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டோம். எங்க அக்கா தான் வந்து எல்லாத்தையும் லைனா எடுத்து வச்சிடுறேன். எங்க அம்மா வந்து இன்னைக்கு என்ன சமையல் சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என் சகோதரி வந்து ரெடி பண்ணின்னு இருக்கா. அம்மா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி கடி வைக்கிறாங்கப்பா எங்க வீட்டுல. நீங்க பாருங்க எவ்வளவு நான் கிளீன் பண்ணி வச்சாலும் எதனா எங்க அம்மா மூட்டை கட்டுறது கவர் கட்டுறது தான். நான் ஏன் கட்டுற, நீ கவர் காட்டு. கவரை வேர்க்கல்ல பழங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வச்சிருக்கலாம். அங்க வச்ச வயரை போட்டு கொஞ்ச நேரத்துல வேர்த்து போகுது. என்ன அப்ப பெட்ரூம் போய் சாப்பிடலாமா? வேணா இங்கேயே ஃபேன் இருக்குல்ல, அங்க வைக்க கூடாது கவுச்சியே. அன்னைக்கு மட்டும் அங்க சாப்பிட்டேன். இன்னைக்கு தாங்க முடியல. அன்னைக்கு தாங்க முடியலப்பா, ரொம்ப வெயில். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, தூரத்துருச்சு. எங்க அம்மா கிட்ட ஜூம்ல காட்டுறேன், ஃபுல்லும் வேர்த்து போயிருக்குது. எந்த பொட்டு வச்சாலும் வேர்த்து போய். சொல்லுமா அம்மா, இன்னைக்கு என்ன சமையல் நம்ம வீட்டுல? இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் வந்து சூப்பர் சமையல் வந்துருக்கு. கடவுளே, சமையல் சொல்லு. நம்ம வீட்டுல வந்து இதுக்கு கிச்சன் என்னது பேரு ஞாபகம் இல்லை எனக்கு. அம்மா மனசாட்சியோட பேசுமா. மட்டனா? மட்டன் குழம்பு. சொல்லு. ஆட்டுக்கறி குழம்பு. ஆட்டுக்கறி குழம்பு. இது வந்து கோழிக்கறி வறுவல், மீன் வறுவல், சாதம். சின்ன பொண்ணுக்காக மீன் வந்து ஒரு 4 மீன் வாங்கிட்டு வந்து வறுக்கிறாங்க. அவ ட்ரை பண்றேன்னு சொல்லிக்கிறான், அதுக்காக அதை வாங்கிட்டு வந்தேன். அதான் வாங்கிட்டு வந்துட்டு அதுதான் சாப்பிடலாம். எல்லாரும் நாங்க போய் சாப்பிட போறோம். இந்த வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். டாடா பை பை சொல்லுமா. பாய்மா, பாய். நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட போறோம்.